நல்ல காலம் மட்டும் தள்ளி போய் கொண்டே இருக்கிறது என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் நீண்ட நாட்களாக ஓடிக்கொண்டே இருக்கும். நீங்களும் பார்க்காத வேலைகள் கிடையாது, செய்யாத தொழில்கள் கிடையாது, எல்லாமே பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் ஏன் உங்களுடைய வாழ்க்கையில மட்டும் நல்ல காலம் அப்படிங்கிறது கிடைக்காம தள்ளி போய் கொண்டே இருக்கிறது என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் பலமுறை ஓடிக்கொண்டே இருக்கும். காலம் ஏன் உங்களுடைய வாழ்க்கையில தள்ளி போய் கொண்டே இருக்கிறது என்ற ஒரு கேள்விக்கு உண்மையான பதில் என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கை வேகமாக உயர்வதற்கான பாதை கிடையாது. மெதுவாக ஒரு உயரம் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களால் அடைய முடியும். ஆனால் அந்த மெதுவாக உயரக்கூடிய உயரம் உங்களுடைய வாழ்க்கையில நீண்ட நாட்கள் தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு உயரமாக இருக்கும். அதை தான் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக நடக்கும். ஆனால் அது ஆழமான ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரு பாதையாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு மாற்றம் உங்களுக்கு பொறுமையாகத்தான் நடக்கும், உடனே நடந்து விடாது. அதற்காக நீங்கள் பொறுமை காப்பது என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். நீங்கள் இதுவரைக்கும் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு முடிவும் ஒரு சோதனைக்கு பிறகுதான் பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் இனிமேல் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் மிகப்பெரிய அளவுக்கு பலன்களானது கிடைக்கும். கிடைத்து இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு உயர்த்திவிடும். அதனால தாங்க உங்களுடைய நல்ல காலம் தாமதமாகி கொண்டே இருக்கு. ஆனால் அந்த ஒரு நல்ல காலம் வந்துருச்சு அப்படின்னா அது நிலைத்ததாக இருக்கும். யாரும் அதை ஒன்றுமே பண்ண முடியாது. யாராவது தடுக்கணும்னு நினைத்தா கூட அதை தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல காலம் நிச்சயமாக உருவாகும். ஆனால் அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்தால் மட்டுமே அந்த நல்ல காலத்தை உங்களால் பயன்படுத்த முடியும். உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லையா? நிச்சயமாக உங்களுக்கும் வாய்ப்புகள் இருந்தது, இன்னமும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் அதை முழுமையாக உங்களால் பயன்படுத்த முடியாமல் போயிருக்கும். நீங்களே யோசித்து பாருங்கள். யாரோ ஒரு நபர் மூலமாகவோ, அது உங்களுக்கு பிடித்த நபரோ பிடிக்காத நபரோ உங்களுக்கு வேலை விஷயமாக கேட்டு வந்திருப்பால். நீங்கள் உங்களுடைய மனசுக்குள்ளே ஈகோவை வைத்துக்கொண்டு அந்த வேலையை விட அவங்க மீது நான் போட்ட சண்டை, என்னுடைய மரியாதை தான் முக்கியம் அப்படின்னா அந்த ஒரு வேலையை தூக்கி எறிஞ்சிருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு வேலையை நீங்கள் காப்பாற்றி இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நேரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்திருக்கும். அதை நீங்கள் காப்பாற்றாமல் விட்டது தான் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறாக நிச்சயமாக இருக்கும். அதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தாமல் போனது முக்கியமான காரணத்தால், உங்களுடைய உள்ளுணர்ச்சிக்கும் மற்றும் அதனுடைய சந்தேகத்தினாலும். இந்த ஒரு வேலையை பார்த்தா நம்முடைய எப்படி முன்னேற முடியும், இந்த ஒரு வேலைக்கு எப்படி இவ்வளோ ஊதியம் கொடுக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி, ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். அதனால் அந்த ஒரு வேலையை வேண்டான்னு நீங்கள் தூக்கி எறிஞ்சிருப்பீங்க. நீங்கள் ஒரு வாய்ப்பை பார்த்த உடனே அதில் இருக்கக்கூடிய அபாயத்தையும் நிச்சயமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு படி பின்வாங்குவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். அந்த ஒரு தயக்கம் தாங்க உங்களுக்கு பல வாய்ப்புகளை உங்களுடைய கைகளில் இருந்து வழுக்க விட்டு கொண்டே இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமலும் உங்களுக்குள்ள முழிக்க வைத்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். நீங்க செஞ்ச ஒரே ஒரு தவறு, அது ஒருவரை அளவுக்கு அதிகமாக நம்பியது. மற்றவங்களை நம்புறது தப்பு கிடையாது. ஆனால் எந்த அளவில் அவங்க மீது நம்ம நம்பிக்கையை வைக்கிறோம், எப்படி அந்த ஒரு நம்பிக்கையை அவங்களும் நமக்கு காப்பாற்றுறாங்க என்பது தான் மிகவும் முக்கியமான ஒன்று. ஆனால் நீங்கள் அளவுக்கு மீறி நீங்கள் யாரையாவது நம்புனீங்க அப்படின்னா அளவுக்கு மீறி நம்பி விடுவீங்க. அதுவும் ஒரு விகிதத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமாக ஏற்படுத்த தாங்க செய்யும். அந்த ஒரு நம்பிக்கையை ஒரு கட்டத்தில் உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக கூட மாறி இருக்கும். அந்த ஒரு பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் கூட பெரிய பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நடந்து கொண்டே இருக்கும். அது பண இழப்பாக கூட இருக்கலாம். அந்த ஒரு நம்பிக்கையால் உங்களுடைய வாழ்க்கையில பண இழப்பானது நடந்து அந்த பண இழப்பை மீண்டும் உங்களால் காப்பாற்ற முடியாமல் இன்னமும் நீங்கள் அதில் சிக்கி தவித்து கொண்டு இருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். பண இழப்பாக இருக்கணும், இல்லைனா ஒரு முக்கியமான வாய்ப்பு கையிலிருந்து போனதாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நிச்சயமாக நடந்திருக்கும். இந்த ஒரு அனுபவம் தாங்க உங்களை மிகவும் எச்சரிக்கையான ஒரு மனிதராக மாற்றியிருக்கும். எது செய்தாலும் அதை நம்ம எச்சரிக்கையாக பண்ணணும். அதில் என்னென்ன தவறுகள் இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படின்னு உங்களை சந்தேகிக்க வைக்கும். இந்த மாதிரி அனுபவங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். நண்பர்களோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளுக்கு காரணம் உங்களுடைய நேர்மையான விஷயங்கள். நீங்கள் நேர்மையாக இருக்கணும்னு மற்றவங்கள்ட்ட கூறுவீங்க, ஆனால் அது மற்றவங்களுக்கு பிடிக்காது. அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை உருவாக்கியிருக்கும். நீங்கள் மனதில் இருப்பதை நேரடியாக சொல்லக்கூடிய ஒரு மனிதராக இருப்பீங்க. ஆனால் எல்லோரும் அந்த ஒரு நேர்மையை ஏற்றுக்கொள்ள முடியாத நபர்களாக இருப்பாங்க. சிலர் அதை ஈகோவாக எடுத்துக்கொண்டு உங்களிடமிருந்து விலகிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டே போயிருப்பாங்க. அதனால தாங்க நீங்கள் நான் தவறா என்று உங்களை நீங்களே கேள்வி கேட்ட காலங்கள் நிச்சயமாக இருக்கும். உங்களை பற்றி தவறாக பேசக்கூடிய நபர்கள் யார் தெரியுமா? அவங்க உங்களுடைய அமைதியை பார்த்து உங்களை எளிதாக எடுத்துக்கொண்ட ஒரு மனிதர்களாக இருப்பாங்க. உங்களை ஆழமான தன்மையை புரிந்து கொள்ள முடியாமல் உங்கள் மீது தவறான கருத்துக்களை உருவாக்கக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் இருக்கலாம். உண்மையில் அவங்க உங்களுடைய வலிமையை அறியாத ஒரு மனிதர்களாக நிச்சயமாக இருந்திருப்பாங்க. பணம் ஏன் உங்களுக்கு அதிகமாக செலவாகுதுன்னு தெரியுமா? நீங்கள் உங்களுடைய உணர்ச்சிகளை வைத்து முடிவு எடுப்பது தான் உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத அளவுக்கு பிரச்சனைகளாகவும் ஏற்படுது. பண விஷயத்திலும் பிரச்சனைகள் கூடவே உங்களுக்கு உருவாகிறது. யாராவது கேட்டால் உடனே உதவுவது, தேவையில்லாத விஷயங்களிலும் நீங்கள் முன்னாடி போய் நின்று செலவழிப்பது,
இவைதான் உங்களுக்கு பணம் தங்காமல் போவதற்கான ஒரு காரணமாக இருக்கும். வேலையிடத்துல போட்டி அதிகமாக மாறியது. அதன் காரணமா உங்களுடைய திறமை, நீங்க அமைதியாக வேலை செஞ்சாலும் உங்களுடைய செயல்கள் பேசும். நீங்க பேச மாட்டீங்க, ஆனா நீங்க செய்யக்கூடிய வேலைகள் மற்றவங்களுக்கு சவால் விடுவது போல பேசும். அதனால தாங்க சிலர் உங்களை போட்டியாக பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க உங்களை தடுக்க முயற்சி செய்வாங்க. ஆனா அது உங்களுடைய வளர்ச்சியை நிறுத்த முடியாது. குடும்பத்திலையும் வாக்குவாதங்கள் உங்களுக்கு ஏற்படும். ஏன் தெரியுமா உங்களுக்கு ஏற்படும்? புரிதல் இல்லாமல் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சொல்லப்படாத உணர்ச்சிகள். இதனால உங்களுடைய குடும்பத்தில் வாக்குவாதங்கள் ஏற்படும். நீங்கள் உள்ளுக்குள்ளே வைத்துக்கொண்டு பேசாமல் இருப்பதால் அவங்க உங்களை தவறாக புரிந்து கொண்டு நடந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த இடைவெளி தாங்க உங்களுக்கு பிரச்சனையாக மாறிக்கொண்டே இருக்கிறது. இதே போல் நீங்கள் பண இழப்பை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது, முதல்ல உங்களுடைய முடிவுகளை உணர்ச்சிக்கு பதிலாக திட்டமிடலுடன் எடுங்க. இரண்டாவது, யாரையும் உடனே நம்பி பண விஷயங்களில் நீங்கள் ஈடுபடாதீங்க. மூன்றாவது, உங்களுடைய செலவுகளை கண்காணிக்க ஆரம்பிங்க. இதை மட்டும் செய்யுங்க, உங்களுடைய பணத்தை உங்களால் காப்பாற்ற முடியும். இனிமேல் வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்று தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா, நான் கூறியது உண்மையா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் வரக்கூடிய நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றம் நிச்சயமாக உருவாகும். இந்த ஒரு மாற்றம் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை தெளிவாக மாற்ற ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாற்றமாக நிச்சயமாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை இனிமேல் தைரியமாக எடுங்கள். தைரியமாக எடுத்தாலே போதும், அந்த முடிவுகளில் போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகளானது கிடைக்கும். முடிந்த அளவுக்கு உங்களுடைய தைரியம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கும். நான் இதை செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள உருவாக வேண்டும். உருவாகி உங்களுடைய வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்க. நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். நல்ல காலம் உங்களுக்கு தொடங்கும் போது அது பெரிய ஒரு சத்தமாக வராது. ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கையில அமைதியான மாற்றங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். சிறிய வெற்றிகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஆரம்பமாகும். அந்த சிறிய வெற்றிகள் தான் பெரிய மாற்றங்களுக்கு உங்களுக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு முக்கியமான நபர் வந்து விடுவார். அவர் உங்களுடைய திறமையை கவனிப்பார். கவனித்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பை நிச்சயமாக கொடுப்பார். அது ஒரு வேலை வாய்ப்பாக கூட இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு தொழில் தொடர்பான இணைப்பாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு சந்திப்பாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு சந்திப்பாக நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். மகிழ்ச்சியான மாற்றங்கள் எப்படி கிடைக்கும் தெரியுமா? நீங்கள் உங்களை மாற்றும் போது நீங்கள் உங்களுடைய பயத்தை விடுத்து முன்னே செல்ல ஆரம்பித்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை திறந்து வைக்கும். இந்த ஒரு செயலை செய்தால் உங்களுக்கே தெரியும் அதை செய்தால் பிரச்சனைகள் ஏற்படும் என்று. ஆனால் அந்த ஒரு செயலை நீங்கள் செய்யணும். செய்கிறதுக்கு முன் வரணும். முன் வந்து அதை நீங்கள் செய்ய ஆரம்பித்தா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் புதிய புதிய வாய்ப்புகள் கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றும். இனிமேல் வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் உங்களுக்குள்ள ஒற்றுமையானது அதிகரிக்கும். ஒற்றுமை அதிகரித்து நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க. அவங்களும் கேட்க ஆரம்பிப்பாங்க. அதனால புரிதல் இருவருக்கும் ஒன்றாகவே கிடைக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையும் இன்னும் அழகாக மாறும். ஆனால் இது வரைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இந்த மாதிரி புரிதல் இல்லாமல் எது பேசினாலும் சண்டை, வார்த்தைக்கு வார்த்தை சண்டைகள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் எதுவும் இல்லாமல் நல்ல ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் உங்களுடைய குடும்பத்தில் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இனிமேல் வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் ஒற்றுமையானது அதிகரிக்கும். ஒற்றுமை அதிகரித்து நீங்களே பேச ஆரம்பிப்பீங்க. அவங்களும் கேட்க ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உருவாக்கியிருக்கும். எனவே விருச்சிகம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு நல்ல நேரம் நெருங்கிவிட்டது. இதுவரைக்கும் உங்களுக்கு நல்ல நேரம் என்பது மிக தொலைவில் இருந்தது. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நல்ல நேரம் அருகிலே வந்துவிட்டது. அதை கைப்பற்ற நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். தயாராக இருந்து அதை நீங்கள் எப்படியாவது கைப்பற்றி விடுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும். நீங்கள் எடுக்கக்கூடிய பண முயற்சிகள், வேலை முயற்சிகள், தொழில் முயற்சிகள் இவை அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக நிச்சயமாக அமையும். உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய வாய்ப்புகள் சாதாரணமான வாய்ப்புகளாக இருக்காது. இது வரைக்கும் நீங்கள் விட்ட வாய்ப்புகள் கூட நிச்சயமாக மீண்டும் உங்களுக்கு கிடைக்கலாம். இது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக இருக்கும். இந்த முறை தயக்கம் வேண்டாம். நீங்களே முன்னே செல்லுங்கள். சென்று உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை அது நிச்சயமாக உயர்த்தி கொடுக்கும். நீங்கள் இது வரைக்கும் காத்து தான் இருந்தீங்க. ஆனால் இப்போது நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு நேரம் உங்களுக்குள்ளே வந்துவிட்டது. இந்த ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகின்ற ஒரு நேரமாக இருக்கும். நீங்கள் இந்த ஒரு நேரத்தை உணர்ந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். எனவே இந்த ஒரு வெற்றியை நீங்கள் எப்படியாவது புதுப்பித்துக் கொள்ளுங்கள்.
இது வரைக்கும் நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதா இல்லையா என்பதை பார்த்து கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினைவுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.